शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்தைக்கும் பார்த்துருக்கோம். தீக்ஷாவல்லி 5 அணுவாக்கம் ஆயிட்டு 6வது அணுவாக்கம். 5, 6 அணுவாக்கம் ரெண்டும் சேர்ந்து ஒரு உபாசனை. இது வியாகிருதி உபாசனைன்னு சொல்லியிருக்காருங்க. 5வது அணுவாக்கத்துல பூர் புவ சுவக அப்படின்னு 3 வியாகிருதிகளுக்கு மேல மகான்னு ஒரு வியாகிருதிய ரிஷி கண்டுபிடிச்சார். அந்த மகான்ற வியாகிருதி தான் பிரம்மம், அதுதான் ஆத்மா அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அங்கங்களாக தபஸ்வ 4 நாளாக, அதாவது 4 வியாகிருதிகளை 4 விதமாக. என்ன விதமாக? லோகம், தேவம், வேதம், பிராணன் அப்படின்ற 4 விதமாக 4 வியாகிருதிகள் ஆக 16 உருப்படிகளாக மொத்தமாக சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இது அங்க உபாசனை. இது ஒன்று பார்க்கணும். எல்லா உபாசனையிலையும் பிரதான உபாசனை, அங்க உபாசனைன்னு 2 இருக்கு. இப்போ நம்ம இங்க ஆகமிகமா பண்ணக்கூடியதான உபாசனைகள்லாம் கூட ஸ்ரீ வித்யா பாஞ்சராத்திரம் இவெல்லாம் கூட பிரதான உபாசனை இருக்கு. அதுக்கு அங்க தேவதைகள் உண்டு. ஒரு உபாசனையில பிரதான தேவதைக்கு அங்க தேவதை, அதுக்கு அந்த அங்க தேவதைக்கு தனியா உபாசனா கிரமம் உண்டு, என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அதே போல இங்க நம்ம இதுல இருக்கோம், நவகிரக சூக்தம், நவகிரக ஹோமங்கள் பண்ணும்போது கூட அங்க பிரத்யங்க தேவதா திரிதாய் சோமாய நமக, அங்க பிரத்யங்க தேவதா திரிதாய் அங்காரகாய நமகன்னு நமஸ்காரத்திலேயே அந்த மாதிரிதான் உண்டு. ஆக இது வரைக்கும் நம்ம பார்த்தது அங்க உபாசனை. இப்போ அங்கியான பிரம்மத்துக்கு உபாசனை பண்ண, பிரம்மத்தை உபாசனை பண்ண போறோம். இதுல ஒரு சூக்ஷ்மான விஷயம் இருக்கு, அதை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்னா வியாகிருதி உபாசனைன்னு முதல்ல சொன்னார். அதாவது பூ புவ சுவக எனக்கூடியதான 3 வியாகிருதிகளுக்கு மேல 4வது வியாகிருதி. அந்த வியாகிருதியை வச்சுட்டு நம்ம உபாசனை பண்ணணும், அதை பிடிச்சிட்டு உபாசனை பண்ணணும் அப்படின்னு வியாகிருதி உபாசனைன்னு முதல்ல சொன்னார். அந்த வியாகிருதி 4வது வியாகிருதியானது பிரம்மம்னு இருக்கு. அதனால இது பிரம்மோபாசனமாச்சு. ஆனா சூத்திரக்காரர் என்று சொல்ற ஆத்மேத்யேவது உபதிசந்தி கிராஹயந்தின்னு ஒரு சூத்திரம் எழுதிட்டார். உபாசனை பண்றதா இருந்ததுன்னா, ஏதாவது பிரம்மோபாசனை பண்றதா இருந்தா சில பலன்களை கொடுக்கக்கூடிய உபாசனைகள் அதை ஆத்மாவாகத்தான் உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. பிரதீகோபாசனையை தவிர இது எல்லாம் இது பிரதீகோபாசனை கிடையாது. பிரதீகமா ஆரம்பிச்சாலும் இது பிரதீகோபாசனம் இல்லை, இது பிரம்மோபாசனை தான் சொல்லியிருக்கு. அதனால ஆத்மா என்பதான் இது உபாசனை பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா இந்த ஆத்ம சப்த பிரயோகம் பண்ணியிருக்கு. இது ஆத்மோதி ஸ்வராஜ்யம்ன்றது ஸ்வராஜ்ய பலம் இருக்கிறதுனாலையும் இது ஆத்மோபாசனைன்னு ஆகுது. இது உபாசனை எவ்வளவு நாள் பண்ணணும் படிச்சுருக்கோம். அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்தது ஓங்கார உபாசனை வருது, பாங்க உபாசனை வரப்போறது, அதுக்கடுத்து ஓங்கார உபாசனை. அப்ப அடுத்த வாரம் வரைக்கும் இது பண்ணலாமான்னா அப்படி இல்லை. பிராயணாத்துன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் சூத்திரக்கார தீர்மானம் பண்ணியிருக்காரு. பிரயாணம்னா கிளம்பி போறது, அதாவது சரீரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பிரயாணம்னு சொல்றோம். சரீரத்தை விட்டுட்டு பிராணம் மட்டும் கிளம்பி போனா அதுக்கு பிராயணம்னு பேர். கால் மாறினா பிராணம் போயிடும். பிராயணம்னா இந்த சரீரத்திலிருந்து பிராணன் போற வரைக்கும் இந்த உபாசனை பண்ணணும். அப்பதான் இதுல சொல்லியிருக்க பலன்கள். ஆக என்னாச்சு, இப்ப நம்ம இங்க படிக்கக்கூடியது பிரம்மோபாசனை, அத அகம்னு பார்க்கணும். அதனால இது அகங்கிரகோபாசனை. பிரம்மோபாசனையாகவும் அகங்கிரகோபாசனையாகவும் இருப்பதால் இது முக்தியை தரக்கூடியதான உபாசனை, கிரம முக்தியை கொடுக்கக்கூடியதான உபாசனை. இதாக இது இன்னொரு விஷயம் இருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா உபாசனைக்கும் அதாவது கிரமமுக்தியை கொடுக்கக்கூடியதான பிரம்மலோகத்துல இல்ல சிவலோகத்திலேயோ இல்ல ஸ்ரீபுரத்திலேயோ அந்தந்த தேவதைக்கான லோகத்துல போய் நம்ம முக்தி பலனை அனுபவிக்கணும். அங்க போய் தேவதா சாயுஜ்யம் சாமீபியம் இவர்கள் அனுபவிக்கணும்னா அந்த உபாசனைக்கு முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அங்கம் இருக்கு. குரு சொல்லி கொடுக்கக்கூடியதான மந்திரங்கள்,
அவர் சொல்லிக் கொடுத்த பிரக்கிரியை, இந்த பூஜையோ ஜபம் தப்பம் இவைகள்லாம் என்னெல்லாமோ இருக்கு. அதெல்லாம் பண்றதை தவிர முக்கியமா இருக்கிற மார்க்க சிந்தனம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாஷ்யத்திலையும் சூத்திர பாஷ்யத்திலையும் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்க சிந்தனம் அவசியம் வேணும். மார்க்க சிந்தனம் இல்லைன்னா இவளுக்கு பிரம்மலோக பிராப்தி கிடையாது. மார்க்க சிந்தனம் என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தில இருந்து பிராணன் போன பிறகு இந்த உபாசகனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த உபாசனை பண்ணும்போது சிலது அவாந்தர பலன்கள், சிலது இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடியதான சில பலன்கள் இருக்கு. ஆனா முக்கியமான பலன் வந்து ஆத்மோதி ஸ்வராஜ் என்பது முக்தி, அங்க போய் அனுபவிக்கக்கூடியது. இது கிரமமுக்தி பலகமான உபாசனை. அப்ப என்ன பண்ணணும், இவன் இங்க இருந்து கலந்து பிரம்மலோகத்துக்கு போகணும். பிரம்மலோகம் போகிறதுக்கு உனக்கு வழி எப்படி தெரியும்? நம்ம இங்கே இந்த லோகத்திலேயே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒருத்தர் சகாயத்தோடு தான் நம்ம வழி கண்டுபிடிச்சுன்னு போறோம். பிரம்மலோகத்துக்கு இது வரைக்கும் முன்னாடி போனதே இல்லையே, என்ன போய் தான் திரும்பி வந்திருக்க மாட்டோமே, போகாத ஊருக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது. அதை வந்து உபாசனா அங்கமா சிந்தனை பண்ணணும்ன்றது. இப்ப நிறைய இந்த இப்ப இருக்கக்கூடியதான உபாசனா பிரக்கிரியைகள், ஆகமத்தை அனுசரிச்சு தாந்திரிகமான உபாசனா பிரக்கிரியைகள்ல இந்த மார்க்க சிந்தனம்ன்றது மார்க்கோபதேசம். அதனாலதான் வந்து குருக்கு மார்க்கதர்சின்னு. இந்த மார்க்க சிந்தனம்ன்றது வந்து ரொம்ப ரகசியமாகவும் இருக்கு, குப்தமாகவும் இருக்கு. சில பேர்லாம் அதை பண்றதே இல்லை. அது குருவா வந்து சமயத்துல பார்த்து பண்ணுவார். அதாவது ஒண்ணு அவருக்கு வந்து தானே சிஷ்யனோட கூட இருந்து வழி நடத்த மாட்டோம்னு அவருக்கு தோணினாலோ, இந்த சிஷ்யனுக்கு வந்து இனிமே நம்ம குருவோட சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம வேற ஒரு ஏதோ ஒரு காரணம், குரு வந்து தினமும் சந்திக்க முடியாது, ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி வந்து ஒண்ணு கேட்கணும், இல்ல குருவா சேர்ந்து சொல்லுவார். இந்த மாதிரி மார்க்க சிந்தனம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு உபாசனைக்கு. அது இங்க சொல்றது. இந்த இடத்துல இந்த உபாசனைக்கு மார்க்க சிந்தனமும் ஒன்று சொல்லியிருக்கு. இது ரெண்டாவது சூக்ஷ்மமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே தகர வித்யான்னு ஒரு பட்சம் உண்டு. மேல சொல்லக்கூடியதான இது வந்து நம்ம தைத்திரிய சாக்கையில பார்த்துருக்கோம். தைத்திரிய சாக்கையில ஆரண்யகத்துல இது வந்து கடைசி பாகத்துல கடைசி 4 பிரபாட்டகத்துக்கு உபனிஷத்துல பேரு. முதல் பிரபாட்டகம் சிக்ஷாவல்லி, 2, 3 வந்து ஆனந்தவல்லி மிருகவல்லி, 4வது வந்து மகாநாராயண உபனிஷத், அதுக்கு யாங்கிகை உபனிஷத்துன்னு பேரு. அது தனி உபனிஷத்தாவே பண்ணிருக்கிறார். அதுல வந்து திரும்ப தகர வித்தியா இருக்கு, தகரோபாசனம் இருக்கு. இதுவும் அதுவும் ஒண்ணு அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. இது ரெண்டும் வேறன்றதும் ஒரு பட்சம் இருக்கு. சைவர்கள்லாம் இது ரெண்டும் ஒண்ணுன்னு வச்சுட்டு இதையும் அதுவும் ஏக வாக்கியதா கொண்டு வர. ஏன்னா உபகரம் உபசம்ஹாரத்தை வச்சுட்டு இது ரெண்டுக்கும் ஏக வாக்கியதா பண்ணி இது ரெண்டும் ஒண்ணு இல்ல. சில பேர் இது ஒண்ணுன்னு ஒத்துக்கிறது இல்லை. ஒண்ணு ஒத்துக்காதவாலும் வந்து ரெண்டும் சகுன வித்தியை தான், ரெண்டும் வந்து கிரமமுக்தி பலகம் தான். என்ன ஒரு சின்ன பேதம் இருக்கு. என்ன பேதம் அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல சரியா பார்க்கணும். நான் மேல சொல்லும் போது சொல்றேன், ஆகாச சரீரம் பிரம்மான்னு வருது. அதை வந்து தகர வித்தியில வேற விதமா வந்து அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்க, இந்த இடத்துல வேற விதமா அர்த்தம் சொல்லியிருக்க. இது வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது. இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இத நம்ம வார்த்திகம்னு சங்கல்பம் பண்ணிட்டதுனால அதை உத்தேசமாக்குனால வார்த்திக ரீதியாவே நான் சொல்லிட்டு வரேன். எத்தனை அங்க வந்து நான் பாஷ்யமும் சேர்த்து சொல்லணும்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பாஷ்யம் சேர்த்து சொன்னா எல்லாருக்கும் அது சுவாரஸ்யப்படுமா, அவ்வளவு நேரம் எல்லாராலையும் செலவு பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா இதுல வந்து வனமாலாவும் சேர்த்து பார்க்க வேண்டியதான விஷயங்கள் இந்த அனுவாதத்துல இருக்கு. நான் இதனால மூலத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வார்த்திகத்துக்கு போறேன். ஏஷோந்தர ஹிருதயாகாஷ தஸ்மின்மயம் புருஷோ மனோமய அமிர்தோ ஹிரண்மய அந்தரேன தாலுகே ஏஷஸ்தன இவாவம்பதேன்னு போறது. பாஷ்ய ரீதியாவே மூலத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். இதுவும் இன்னொரு தடவை சொல்றேன், போன அனுவாக்கமும் 5வது அனுவாக்கமும் இதுவும் சேர்ந்து ஒரு உபாசனை. அதனால இது ரெண்டுத்துக்கும் ஏக வாக்கியதா, ரெண்டும் சேர்ந்து மொத்தமா தான் அர்த்தத்தை எடுத்துக்கணும். சஹ ஏன்னா எடுத்த உடனே சஹன்னு ஆரம்பிக்கிறது. அவர்னா எவர், யஹ நம்ம எது சொல்லிருக்கணும், ஏஷக அந்தர்ஹிருதய ஆகாஷ தஸ்மின் நயம் புருஷோ மனோமய. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா பூர்வத்வம் சொல்லி இது சொல்லியாச்சு. இந்த உபாசனை நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண உபாசனை அங்க உபாசனைக்கு அதுக்கான அங்கி பிரம்மம். பாஷைக்குள்ள வந்து அவதாரிகள் எப்படி எழுதுறார், பிரம்மணஹ சாட்சாத் உபலப்தியத்தம் உபாசனாத்தந்து ஹிருதயாகாஷ ஸ்தானம் உச்சதே. என்ன சொல்ல போற, முக்கியமா அந்த பிரம்மம் வந்து சாட்சாத் நம்மளுக்கு எங்க தெரிய போகுது,
மகானா பிரம்மம்னு சொல்லியாச்சு. அந்த பிரம்மம் எங்க தெரியும்? மகான்றது வியாகிருதி, அது சப்த வடிவமா இருக்கு. விசேஷேனா ஆசிரியத்தைன்னா சொன்னார். அந்த வியாகிருதியான பிரம்மம் இருக்கு, சாட்சாத் பிரம்மமாக வியாகிருதின்றதை விட்டுட்டு பிரம்மத்தை பிரம்மமா பார்க்கணும் அப்படின்னா எங்க பார்க்க முடியும்? ஹிருதயத்துக்குள்ள பார்க்கணும். அப்படி அது எங்க தெரியுது? இந்த அனுவாதத்துல தெரியுது. இந்த மந்திரம் தான் பிரம்மத்தை ஹிருதயத்துல காமிச்சு கொடுக்கணும் அப்படின்றது இங்க முதல்ல சொல்ற. இதை மனசுல வச்சுட்டுதான் அடுத்தது பரவே யோகன் பிரதிஷ்டித அடுத்த இதுல அடுத்த வழியில ஆரம்பிக்க போறது. அது நிர்குண வித்யை, இந்த சகுண வித்யை. அப்போ சாட்சாத் உபலப்தியர்த்தம் உபாசனார்த்தம் சாட்சாத் உபலப்தியர்த்தம்னு பாஷிகாரர் முதல்ல எழுதுறாரு. அது எங்க வர போகுதுன்னா பிரம்மவிதாத்மோதி பலத்துல அந்த சாட்சாத் உபலப்தியர்த்தம் வரும். அவருக்கு நிர்குணத்துல திட பிரதீதி, அதனால முதல்ல அதை போட்டார். அப்புறம் உபாசனார்த்தம் இந்த உபாசனை பண்ண போறதுமே அதுக்கும் அதே பிரம்மம் அதே ஹிருதயத்துலதான் தோண போகுது அப்படின்றத உபாசனார்த்தம். இந்த பாஷியத்தை ஒரு பதமும் பொதுவா பார்த்துட்டு இதையே முன்னாடி போட்டார் இதையே பின்னாடி போட்டார் ஆசிரியர்கள் எதிர்க்கா போடவும் நம்ம அவரோட உட்காந்து பேசிட்டே இருக்கப்ப ஏன் இப்படி எழுதுனேன், ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ளேயே அப்படி கேள்வி கேட்டு இந்த பாஷியத்தை ரசிச்சு படிச்சோம்னா வியாக்கியானக்காரா கண்டுபிடிச்சது கூட நம்ம நிறைய கண்டுபிடிக்கலாம். வியாக்கியானக்காரெல்லாம் அப்படிதான் பாஷியத்திலேயே மூழ்கி அவளுக்கு தோணியதான புது அனுபவத்தை இந்த மாதிரி பாஷிகாரர் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவ எழுதுறாரு. அது போல பாஷியத்தை நமதாக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க புதுசா ஒரு விஷயம் இருக்கு. சாட்சாத் உபலப்தியர்த்தம். இந்த சாட்சாத் உபலப்தினா என்ன அப்படின்னா நிர்குண பிரதீதி. ஆத்மானு சாட்சாத்காரம், ஆத்மதத்துவ சாட்சாத்காரம் இந்த வள்ளியில சொல்லல. முதல்ல இருந்தே பிரதிஜை அப்படிதான் பண்ணியிருக்காரு. கர்மா உபாசனா சித்த சுத்தியத்துக்கு தான் இந்த வள்ளி ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. ஆனா ஆச்சாரியன் மனசுல அபியசித்தமா அதுதான் இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன வியாசதி உபாசனம், அடுத்தது பாங்க உபாசனை, முன்னாடி சங்கீத உபாசனை, அப்புறம் ஓங்காரம், இவைகள் இது மேல தர்மானுஷ்டானத்தை பத்தி வருது. சத்தியம்பதா தர்மம் தரன்னு வர போகுது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னா ஞானேக விசமாத்தியதே. அதனால அங்க உச்சிக்கம் கொண்டு போகணும் சிஷ்யனை. அதனால முதல்ல அதை எழுதுறாரு. பிரம்மண சாட்சாத் உபலப்தியர்த்தம் ஒண்ணு, உபாசனார்த்தம். சரி, அதை அங்க போய் சொல்லிக்கோங்களேன். இங்கேயே என்ன இல்லப்பா உபாசனையும் இதே தான் நீ பண்ண போற, அதனால உபாசனார்த்தம் ஸ்தானம் உச்சதே. அதுக்கு ஒரு ஸ்தானம் சொல்லப்படுகிறது. எந்த ஸ்தானம்? ஹிருதயாகாச ஸ்தானம் உச்சதே. ஹிருதயாகாசம் எனக்கூடியதான ஸ்தானம் சொல்லப்படுகிறது அப்படின்னு தான் இந்த அனுவாதத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார் ஆச்சாரியார். இப்ப நம்ம முன்னாடி இந்த மகா தத் பிரம்ம ச ஆத்மான்னு பார்த்தோமே, சக அந்த ஆத்மா, சக ஏஷ அந்தர்ஹிருதய ஆகாஷ. ஏஷ நமக்கு கண்ணுக்கு தெரிகிற போல நம்ம அனுபவம் இருக்கு. அவர் ஏஷ அந்தர்ஹிருதய ஆகாஷ. ஹிருதயே அந்த ய ஆகாஷ சக. இதயத்துக்குள்ள எந்த ஒரு ஆகாசம் உண்டோ அது. இப்போ கேட்டு ஹிருதயம் என்ன சுவாமி, ஹிருதயம் என்ன தெரியாத உனக்கு? ஹிருதயம்னா எனக்கு லோகத்துல ஹிருதயம்னா என்னன்னு தெரியும். அதுக்குள்ள ஆகாசம் இருக்குன்னா எனக்கு ஒண்ணு தெரியாது. இதுக்குள்ள ரத்தம் போகுது வருது, அதுக்கு சரியில்லைன்னா நான் வைத்தியர்கிட்ட போனா அவ்வளவுதான் தெரியும். அதுக்குள்ள இன்னும் ஆகாசம் இருக்கு, அது பிரம்மம் இருக்கு. நான் அங்க போய் பிரம்மத்தை கண்டுபிடிக்கணும்னா தெரியாது. அதனால நீங்க ஹிருதயம்னா மனசுல என்ன வச்சுருக்கீங்க? ஏன்னா சில உபநிஷத்துல மனசுக்கு ஹிருதயம்னு சொல்லிட்டு ஹிருதி அயம் ஹிருதயம்னு பிரம்மத்தையே ஹிருதயம்னு ஹிருதய சப்த நிர்வச்சனம் இருக்கு. இது நீங்க ஹிருதயம்னா என்னன்னு சொல்ல வரேன் அப்படின்னா சொல்றேன் அப்படின்றாரு. ஹிருதயம் அப்படின்னா இது புண்டரீகாகார, புண்டரீக ஆகாரம், புண்டரீகம்னா தாமரை ஆகாரம், தாமரை வடிவமாக மாம்ச, அது ஒரு மாம்சபிண்டம். புண்டரீகார மாம்சபிண்டம் தான் ஹிருதயம். மாம்சபிண்டம் ஹிருதயம்னா சரீரம் முழுக்க கை கால் எல்லா இடத்துலயும் தான் மாம்சபிண்டம் வருது. அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிராணாயதன, பிராணனுக்கு இருப்பிடம். நாங்க மூச்சு விடும்போது கொஞ்சம் அமைதியா இருந்து எல்லா விஷயத்தையும் விட்டுடு. தியானம் பண்றதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணணுமோ இல்லையோ, அந்த பிராணாயாமம் பண்ணும்போது அந்த பிராணன் அப்பாவது எங்க உள்ள போய் எங்கேருந்து வெளில வருது, உள்ள வெளியிலன்னு சொல்றோமோ இல்லையோ, அதுதானே எல்லாம் சொல்றோம். அந்த உள்ளன்றது எதை வச்சுட்டு உள்ள மூக்குக்குள்ள இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு போறது எங்க இருந்தோ வருது, அதுக்கு ஹிருதயம்னு இடமா. அதான் பிராணாயதனம் அப்படின்னு. பிராணாயதன அது எப்படி இருக்கும்னா அநேக நாடி சுஷிர. பிராணாயத்தனம் பிராணன் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், சில நாள் மூக்கடைச்சிருந்ததுன்னா எங்க பிராணாயத்தனம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இன்னும் ஸ்பஷ்டமா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட அநேக நாடி சுஷிரக. அந்த அநேக நாடிகள்
அதுலேருந்து கிளம்பி வரக்கூடியதான ஓட்டை. சுஷிரம்னா ஓட்டை. எந்த ஒரு மாംச பிண்டம் தாமரை வடிவமா இருக்கோ, சரீரத்துல மத்திய பாகத்துல இருக்கோ, அநேக நாடி சுஷிர, அதுல இருந்து அநேக நாடிகள் கிளம்பி வருதோ, ஊர்த்வநாளக, தாமரை வடிவம் சொல்றது. தாமரைன்னு இப்படி இருக்குமானா இல்லை, இந்த நாளம் காம்பு வந்து மேல இருக்கும், அதோ முக, முகம் வந்து கீழ் நோக்கி இருக்கும். அதாவது கழுத்து வச்ச தாமரை போல இருக்கக்கூடியது. ஊர்த்வநாளோ அதோ முக. இவ்வளவுதான் சொல்லியாச்சு. இதெல்லாம் நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எங்க யாகத்துக்கு போக அப்படின்ற ராஜர்கள். விஷஸ்யமானே பசு பிரசித்த உபலப்தே. பசுவை விஷசனம் பண்ணா, பசுனா வந்து நம்ம பால் கொடுக்குற அந்த பசு மாடுன்னு எடுத்துக்கூடாது. வைதிக பிரயோகத்துல பசுனா யாகத்துல எது ஹரியா இருக்கோ அதுக்கு பசுன்னு பேரு. சாதாரணமா ஆடுதான் வந்து பசு. அந்த பசுவை வந்து விஷசனம் பண்றது, இது சரியான பிரயோகம் இருக்கு. விஷசனம் பண்றது அப்படின்னா, அந்த யாகத்துல வந்து பசுவை வந்து இந்த விதமாதான் விஷசனம் பண்ணணும். அதை வந்து பிரிக்கணும்னு பேரு. அதனுடைய அங்கங்களை சரீரத்திலிருந்து பிரிச்சு எடுக்கணும். அதாவது இந்த மற்ற இடத்துல காட்டுற போல கழுத்துல கத்தியை போட்டு வெட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. இவன் வந்து அக்ரேவர்த்தி அதை திக்வாயா அதை வட்சசன வேதம் வந்து ஒரு கிரமம் சொல்லியிருக்கு. எந்த கிரமத்துல பண்ணணும், அந்த அங்கங்களை எப்படி பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து அந்த கிரமத்துல பண்ண யாகம் பண்ற தீட்சிதர் இருக்காரு. இதில் யாகம் பண்ணி முடிச்சு 30 வருஷமா 40 வருஷமா இந்த லோகத்திலே இருந்து பிராரப்த கர்மாலாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். ஆனா சரியான விதத்துல அந்த யாகத்தை பண்ணும்போது அந்த விசர்ஜனம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஆளுக்கு அதனுடைய பிராணன் சரீரத்திலே போன உடனே அந்த ஜீவனுக்கு சொல்லுறோம். இவருக்கு யாக கர்த்தா எஜமான சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது சொர்க்கத்துக்கு போயிட்டு. அதனால பத்திரமா பண்ணணும். அந்த கர்மா மட்டும், அந்த பசு யாகத்தை மட்டும் ரொம்ப பத்திரமா பண்ணுவார். இன்னி வரைக்கும் அது ரொம்ப ஜாகிரதையா பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த தப்பும் வந்துடக்கூடாது. தப்பு வந்து அந்த ஜீவனை கொலை பண்ணதானே ஹிம்சை வந்துடும், தோஷம் வந்துடும். சரியா பண்ண இவனுக்கு தோஷம் கிடையாது, இவனுக்கும் சொந்தம் அதுக்கும் சொந்தம். விஷஸ்யமானே பசு, பசு விசர்ஜனம் பண்ணும்போது பார்க்கலாமே. நான் உபாசனை பண்ண போறேன், ஆட்டோட ஹிருதயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுருந்தா எப்படி இருக்குன்னா, பசுவாதிஷ்ட விசேஷா உனக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அது இங்க சொல்ல சூத்திர பாஷையில் சொல்லியிருக்காரு. இந்த அர்த்தத்திலையும் சொல்லல, நான் ஒரு இதுக்காக சொல்லி வச்சேன். சாதாரண ஒரு பிராணிக்கு எப்படி இருக்கோ அது போல நமக்கும் ஹிருதயத்துல இருக்கும். ஊர்த்வநாத அதோ முக விஷஸ்யமானே பசு பிரசித்த உபலப்தியதே அப்படின்னு வர்த்தமான காலத்துல எழுதுறாரு. தெரியுதோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறாரு. அதான் ஏஷோ அந்தர்ஹிருதய ஆகாஷ. ஆகாஷ சப்தத்துக்கு என்னன்னு பார்க்கணும். அந்த ஆகாஷ சப்தத்துக்கு ஏஷ ஆகாஷ பிரசித்தேவ கரகாகாசவத் அப்படின்னு போடுறாருங்க. இந்த கரகம்னா வந்து கடம் இருக்கு, கடத்து சின்னதா இருக்குன்னா கரகம். இந்த கரகாட்டம்னு சொல்றோமே, அந்த சின்ன பானைக்கு கரகம்னு பேரு. அதுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி இருக்கோ இல்லையோ, அது போல இந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு. அதுதான் அந்த ஆகாசம். அது என்ன? சக ஆகாஷ. அது இந்த ஆகாசம் தான் பிரம்மம். இங்க இது இருக்கு. இப்போ ஆகாசம்ன்றது வந்து இந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தெல்லாம் வந்து பழைய இங்கிலீஷ் புஸ்தகங்கள்லாம் வந்து ஈத்தர்ன்னு போடுவோம். அது ஒரு இடைஞ்சலான விஷயம். ஆகாச சப்தத்துக்கு என்னன்னா காசனாலே இதுதான். காசன்னு ஒரு சப்தம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆணு உப சப்தம் இருக்கு. நீங்க ஆண்டு இருக்கு பிராணு போட்டா நமக்கு வந்து அர்த்தம் பிரகாஷகன்னா நல்லா புரியும். பிரகாசம்னா வெளிச்சம்னு எடுத்துருக்கோம். அதேதான் ஆகாசன்றதுக்கும் அர்த்தம். ஆகாசம்னா வெளிச்சம்னு அர்த்தம். இது எப்படி தெரியும் அப்படின்னா, தமிழ்ல வந்து திருமந்திரம் போன்ற கிரந்தங்கள்ல பார்க்கும்போது வெளியில தான் சொல்லுவோம், ஆகாசத்தை சொல்லும் போது வெளியும் சொல்லுவார். இங்கிலீஷ்ல வந்து இது ஒரு பெரிய இடைஞ்சல் இருக்கு. ஸ்கைனா நம்ம தலைக்கு மேலே பார்ப்போம், அப்படி இல்லை. ஆகாசம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்ப நான் சொன்னதுலயும் ஒரு தப்பு இருக்கு, அதுக்கு மேல வர ஸ்பேஸ்னு ஒன்று நம்ம நீங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா, ஸ்பேஸ்னா ராக்கெட் போற இடம்னு வச்சுருக்கோம். அதனால ஸ்கை ஸ்பேஸ் ரெண்டுமே ஆகாசம் கிடையாது. இங்கிலீஷ்ல இதுக்கு சரியான வார்த்தை இருக்கான்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஆனா புஸ்தகங்கள்ல வந்து ஸ்பேஸ்னு போடுற பழைய புஸ்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா ஈத்தர்ன்னு போட்டிருப்பார். அது வந்து ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ்ல இந்த ஆகாசத்தை பத்தி சரியா, அதாவது பிசிக்ஸ்ல சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ ஈத்தர்னு ஒரு மேட்டர் இருந்ததுன்னு வச்சுட்டு
அதை வச்சுதான் ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ்லாம் தீர்மானம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே பண்ணலான்ட்டு பின்னாடி வந்து கண்டுபிடிச்சா அதுதான் மாடர்ன் பிசிக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அது போயாச்சு. ஆனா அந்த காலத்துல எழுதின பிலாசபி புக்கை வச்சுட்டு அதை ஆதாரமா வச்சு நம்மளுடைய கிரந்தங்கள்லாம் வந்து வெள்ளைக்காரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இப்ப அதே வழியில இன்னைக்கும் புத்தகம் எழுதிட்டு இருக்கா பாருங்க. வந்து அந்த இங்கிலீஷ்ல புத்தகம் எழுதுறாளே அவன் இன்னி வரைக்கும் ஈத்தர்லாம் உபயோகப்படுத்துறாரு. அந்த இருக்க சயின்ஸ்காரனும் ஒத்துக்கல, அந்த பிலாசபர்ஸும் ஒத்துக்கல. ஆனா நம்ம ஜனங்க வந்து அந்த இந்த நீதி வச்சுட்டு ஏதோ விவகாரம் பண்ற. அந்த மாதிரி யாராவது ஈத்தர்னு புத்தகத்துல எழுதினா அது சம்பிரதாயம் இல்லை, நம்ம சம்பிரதாயம் இல்லை, அவர் சம்பிரதாயம் இல்லை. அந்த கிரந்த கர்த்தாக்கு ரெண்டு பக்கமும் பரிச்சயம் இல்லைன்னு எடுத்துட்டு விட்டுணும், அவ்வளவுதான். எப்படி சொல்றது, அந்த ஆகாச சப்தத்துல இருந்துதான் வந்து ஆகாசம்னாலே பிரம்மன்னு உங்களுக்கு தீர்மானம் பண்ணிருக்க. நம்ம பூதாகாசம்ன்றது லோக விவகாரத்துக்கு வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்குல்ல, தஸ்மின்னயம் புருஷோ மனோமய சக ஏஷ அந்தர்ஹிருதய ஆகாஷ தஸ்மின். இதுதான் சொல்ல வந்த சக ஆகாஷன்னா அந்த ஆகாசம்தான் ஆத்மானு ஒரு பட்சம் இருக்கு. தஸ்மின் சப்தமி பட்டது ஆகாசத்தில் ஆத்மானு ஒரு பட்சம் இருக்கு. இங்க வந்து பாஷிக்காரரும் சரி வார்த்தைக்காரர் ஆகாசத்தில்னு போட்டார். ஏன்னா தகர வித்தியில வரும்போது அந்த ஆகாசமே பிரம்மம்னு வச்சிருக்க. இந்த ஆகாசத்தில் அந்த இடைவெளிக்குள்ள இதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு, அதுக்குள்ள பிரம்மம் இருக்குன்னு இங்க சொல்றாரு. அதுக்குள்ள இருக்க அந்த இடமே இருக்கு, அதுவே பிரம்மம்னு அங்க போய் சொல்லப்படுறாரு. ஏதோ ஒண்ணு நம்ம புத்தியை வெளி உலகத்திலேருந்து உள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த ஜோதிக்குள்ள கொண்டு போய் நிறுத்தணும், அதுதான் லட்சியம். இதுக்கும் அதுக்கும் பிரயோஜனம் வேற இருக்கு. அதனால தெரியவா அந்த மாதிரி வேதம் அப்படி பண்ணியிருக்கா. இது ஒரு சின்ன வித்தியாசம். நீங்க அங்க படிக்கும் பொழுது தகராதிகரணமோ தகர வித்தியை படிக்கும்போது சாந்தோக்கியத்துல அந்த சூட்சமான விஷயத்த கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். தஸ்மின் அந்த ஆகாசத்தை பாஷத்துல அப்படிதான் பண்ணியிருக்காருங்க. என் புருஷோ மனோமய. ஏன் வித்தியாசம் பண்ணியிருக்காருன்னா தஸ்மின் புருஷா அதுல இருக்க புருஷன் வந்து மனோமய மனோபிராய. அந்த மனோமயனுக்கு ஆசிரியர் பாஷத்துல 3 அர்த்தம் கொடுத்துருக்கார். புருஷன்னா துரிஷயனாத்து இதுல பூர்ணாக அந்த ஹிருதயத்துக்குள்ள இருப்பதால் இதுல முழுக்க வியாபித்து இருப்பதால் புருஷன் அர்த்தம். மனுதே அனேன அப்படின்னா மனஹான்னு அர்த்தம். எதனால நம்ம வந்து விஷயங்களை நம்ம நினைச்சு பார்க்கிறோமோ அதனால அதுக்கு மனம் அந்த கரணம் இல்ல லிங்கோவா. எதை நம்ம வந்து மனசுல ஒரு எண்ணம் வருது, அதை வச்சுட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம்? ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட் வருவாங்க. அதுதான் நமக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்ததுன்னா இதனால என்ன சொல்றது, நான் சேத்தனன்னு சொல்றதும் இல்லையோ, அதனால அதுவாகவும் இருக்கலாம். லிங்கோவா அது அபிமானிவா இல்ல மனசுக்கு அபிமானி தேவதை அப்படின்னா இல்ல அந்த மனசை தானாக கொண்டவன், அதாவது ஜீவன்ற அர்த்தத்துல வரும். தேவதை வேண்டாம், ஜீவன் எடுத்துக்கோங்க. இது 3 அர்த்தம் பண்ணியிருக்காரு. இதுக்கு வியாக்கியானக்காரர்கள் வந்து மேல பண்ணியிருக்காரு. நம்ம வார்த்திகத்துல திருஷ்டி இருக்கிறதுனால அதுக்கு எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் பார்த்துட்டு போறோம். மனோமய அமிர்தக இரண்மய. அமிர்தகன்னு அர்த்தம் தெரியும். இரண்மய இரண்யம்னா ஜோதின்னு அர்த்தம். தங்கம்னா பிரகாசம், ஜோதின்னு அர்த்தம். ஜோதிர்மய பிரகாச வடிவமானவர். இது ஒரு பக்கம். இது வந்து இதயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு. இது ஒரு பாகம் முடிஞ்சது. இதுக்கு மேல ஆரம்பிக்கிறது அந்தரேன தாலுகே ஏஷஸ்த நிவாகரம்பதை சேந்திரயோனிகி சித்ராதோ கேஷாந்தோ விவர்த்ததே யபோசீர்ஷகபாலி என்றது. இது வரைக்கும் ஒரு பாகம். என்ன சொல்ற அந்தரேன தாலுகே. இது வரைக்கும் சொன்னதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கணும், வெறுமனை கவனிக்கணும். அந்தரேன தாலுகே. தாலுகம்னா நம்ம கபோல கண்ணங்கள் இந்த காலத்துன்னு சொல்லுவோம், அதுவும் தாலுகம்னு சொல்றது. அந்த வாயில மேலெண்ணம் சொல்ற மாதிரி அதுக்கும் நடுவில் இருக்க பாகத்துக்கு நடுவில் இருக்க பாகம். அந்தரேன தாலுகே ஏக தன இவ அவலம்பதே. அந்த கண்டத்துல உள்நாட்டு மேலிருந்து ஒண்ணு தொங்குப்பாங்க, தனம் போல மேலிருந்து ஒண்ணு தொங்கும். தன இவ அவலம்பம், தன இவ அவலம்பதே. உள்நாட்டுன்னு சொல்லுவோம் காம்ப்ளிகேஷன். அது சக இந்திரயோனி. அந்த இடம் இருக்கு, அந்த உருப்படி இல்லை, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான அந்த கீழே தொங்கக்கூடியதான அந்த மாம்ச கண்டம் இல்லை, அது இருக்கக்கூடியதான இடம். அது வந்து இந்திரயோனின்னு சொல்லுது. இந்திரன்னா பரமேஸ்வரன், யோனின்னா அவருக்கு மார்க்கம், அவரை அடைவதற்கான மார்க்கம். அது வழியா தான் நம்ம வந்து பரமாத்மாவை அடைய போவோமா. இதயத்தில் இருக்க ஜீவனானவன்
கிளம்பி போவான். இது வார்த்திகத்துல ஸ்பஷ்டமா சொல்றாரு, அந்த வழி போட்டு கொடுக்குறாரு. நான் மார்கதர்ஷனம் சொன்னேன் அதுக்காக. கேந்திரியோனி எத்ராசோ கேசாந்தோ விவர்த்ததே. கேசாந்த கேசத்தினுடைய ஆரம்பம் என்னப்பா, அந்தம்னா முடிவு, நீ பாட்டு ஆரம்பம்னு சொல்றீங்கன்னா அங்கேருந்து வந்தீங்கன்னா இது அந்தம். கேசத்தினுடைய இந்த கீழ் நுனியிலேருந்து வந்தீங்கன்னா எந்த இடத்துல உங்க சரீரத்துல சேருதோ அதுக்கு கேசாந்தம். தலையில முடி எங்க கிளம்புறதோ அது விவர்த்ததை விபஜ்யதே. எத்ராசோ கேசாந்தோ விவர்த்ததே. என்ன ஹிருதயத்திலிருந்து கிளம்பி அந்த உள்நாட்டு இருக்கக்கூடியதான அந்த ஸ்தானம் வழியாக உச்சங்கோழி வரைக்கும் போறதுக்கான வழியை இப்படி மேப் போட்டு கொடுத்துருக்கு உபனிஷம். இது வழியா கிளம்பி போய் யபோசிய சீர்ஷ கபாலே, அந்த சீர்ஷ கபாலம் ரெண்டுத்தையும், இந்த சிற கபாலம் இருக்கோ இல்லையோ, அவ கபால மோட்சம்ன்றாரு. அந்த மாதிரி கபாலம் உடஞ்சு யபோசிய அதை பிளந்து கொண்டு வெளியில போகுது. அது அந்த பிராணம் போகும்போது இந்த ஜீவன் வெளியில கிளம்பி போறாரு. வித்வான்னு போட போறாரு. யாரும் வெளியே போறான்னா வித்வான் போறாரா, இந்த உபாசனை பண்ணவன் அது வழியா போறான். எப்போது சீர்ஷகபாலே என்ன பண்ற, பூரித்யக்னோ பிரதிதிஷ்டதி. முதல்ல பூன்னு சொல்லி அந்த அக்னியில பிரதிதிஷ்டதி, அக்னியில போய் ஐக்கியமாற, அக்னியில தன்னுடைய அக்னி பாவத்தை அடைகிறார். அதுக்கு அடுத்து குவ இதி வாயு, அதுக்கு மேல வாயு பாவத்தை அடைகிறார். ஆகவே சுகரித்யாதித்யே போய் கடைசியில மக இது பிரம்மணி, மேல பிரம்மத்தோட போய் பிரம்ம பாவத்தை அடைகிறார். அப்ப இது என்னாச்சு, இங்கிருந்து கிளம்பி உச்சந்தலைக்கு போற வரைக்கும் இந்த வழி சொல்லியாச்சு. அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மேல என்ன போகுது அப்படின்னு அந்த மார்க்கம் இந்த இடத்துல சொல்லல. குணோபசம்ஹாரம்னு ஒரு நியாயம் இருக்கு. உபாசனைகள்ல சமானமான உபாசனைகள்ல ஒரு குணம் ஒரு உபனிஷத்து சொல்லிட்டு, இன்னொரு குணம் இன்னொரு உபனிஷத்து சொல்லிதுன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து உபசம்ஹாரம் பண்ணணும்னு இருக்கு. அப்ப இதுக்கு மேல எங்க போனோம் அப்படின்னா, சாந்தோக்கியத்துல பஞ்சாக்னி வித்தியில எந்த வழியா வான் மனசு சம்பத்திலே மன பிராணே பிராணத்தை அங்கேயும் சத்வித்தியிலும் பஞ்சாக்னி வித்தியிலும் சொன்ன இந்த மார்க்கத்தையும் சேர்த்து இதுல சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணிருக்க. அந்த மார்க்கத்தை நம்ம இங்க வாங்கிக்கணும். இங்க இருந்து ஹிருதயத்திலேருந்து ஆரம்பிச்சு உச்சந்தலை வரைக்கும் கொண்டு போய் விட்டாருங்க. அதுக்கு மேல போறதுக்கு மற்ற வழியை மற்ற உபநிஷத்து மற்ற பாகங்கள்ல சொல்லிட்டு அதையும் சேர்த்துக்கணும். அது சூத்திர பாஷ்யம் படிக்கும்போது எப்படிலாம் சேர்த்துக்கணும்ன்றது அங்க நியாயம் சொல்லப்படுற. போயிட்டு மகேதி பிரம்மணி பிரம்மத்துல போய் அடைஞ்சிடுற. ஆத்மோதி ஸ்வாராஜ். ஆனாலும் எப்படி இருந்தாலும் மார்க்க சிந்தனம் இல்லைன்னா உபாசகனுக்கு அவனுக்கு அந்த அவன் வேண்டப்பட்ட லோகம் கிடைக்காது. வைஷ்ணவால இருந்தா சொல்லுங்க, மகேதி பிரம்ம ஆத்மோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனசஸ்பதி. இப்ப போனதுனால என்ன இருக்குன்னா ஆப்னோதி ஸ்வராஜ்யம், அந்த ஸ்வராஜ்யத்தை ஸ்வராட்பாவத்தை அடைகிறார். மனசஸ்பதியும் எல்லாருடைய மனசுக்கும் அதிபதியாகிறார், எல்லாருடைய வாக்குக்கும் அதிபதியாகிறார். சர்வாத்மமா சக்ஷுஷ்பதி ஸ்ரோத்ரபதி விஜயானபதி ஏதத் ததோபதி. அதன் பிறகு ஆகிறார். ஏதது ததோ இவ்வாறு அடைந்த பிறகு அவருக்கு என்ன ஆகுது, ஆகாச சரீரம் பிரம்மா. இது ரொம்ப முக்கியமானது. அங்கங்க நம்ம கேட்டுட்டே வருவோம் எல்லா இடத்துல. ஆகாச சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமிருத்தம் அமிர்தம். இந்த சத்யாத்மா, இந்த சத்யாத்மா அப்படின்னா சத்தியமா மாறாததுன்னு ஒன்று அர்த்தம். சத்து எத்துன்னு ரெண்டு சேர்ந்தா சத்தியம். இது மூர்த்தாமூர்த்த வடிவமான ஸ்வரூபம்ன்றது அதுவும் அது ஒரு அர்த்தம் சொல்ற. பிராண ஆராமம், பிராணங்கள் எங்க போய் ஆராமம், எந்த இடத்துல போய் தன்னுடைய நிலையை அடைகிறதோ அதுக்கு பிராணாராமம். மன ஆனந்தம், மனசு இந்த சுபகர்மா பண்ணதுனால ஒரு ஆனந்தத்தை அடைகிறது. சாந்தி தெரியும், சமிருத்தம், சமிருத்தமான சாந்தி, சாந்தி விருத்தியா இருக்கு. அமிர்தம், இந்த சாந்தி சமிருத்தம் அமிர்தம்ன்றது சைவ கிரந்தங்கள்ல வேற விதமா அர்த்தம் பண்ணிருக்க. சாந்தினா மங்களம், சிவம்னு சொல்லி சிவபாவ சிவதா சம்பந்தம் அப்படின்னு அங்க சொல்ற. ஏன்னா அவளுக்கு சைவ இது நமக்கு இந்த சங்கர பாஷ்ய ரீதியா இது சகுனோபாசனம். இது சகுனோபாசனையா இருக்கிறதுனால இதுக்கு கிரமமுக்தின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேல ரெண்டாவது வழியில தான் நிர்குண உபாசனம். நிர்குண ஞானம், அங்க உபாசனை சொன்னாலும் ஞானம் தான் அங்க அப்படி இருக்கு. அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான் இருக்கிறது சகுனோபாசனம். ஆனால் இது பிரதானமா வந்துருக்கு. இதுக்கு அங்கமாக இதுக்கு அனுகூலமாக இது எல்லாத்துக்கும் அர்த்தம் பண்ணிட்டு போறாங்க. எல்லாருமே சகுனோபாச அத்வைத்தை தவிர இது எல்லாரும் இதுக்கு ரொம்ப பிராமணியம் இது பிராமுக்கியத்தை கொடுத்துருக்காங்க. நமக்கு இது முக்கியம் இல்லைன்னு இல்லை.
கிரமமுக்தி இது ரொம்ப முக்கியம். சாந்தி சமிருத்தம் அமிர்தம் அப்படின்னு சொல்லி இங்க விதி வருது. விதி பிராச்சீன யோகிய உபாசர். குருவானர் பிராச்சீன யோகியன் எனக்கூடியதான சிஷ்யனுக்கு அப்பா இது உபாசர், இது இவ்வாறாக நீ உபாசனை செய்வாய் அப்படின்ட்டு உபதேசம் பண்ணி முடிக்கிறார். அதனால இங்க வந்து உபாசனா விதி வந்து சேருது. இதுக்கு நம்ம வார்த்திகம் பார்க்கிறோம். விஸ்ரோ வியாக்கிருதையோ யஸ்ய பிரம்மணோ அங்கானி யவாதிஷம் ஸ்தானாதி சுத்தேய தஸ்ய பரசந்தர்ப்ப உச்சதே. ஸ்பஷ்டம். விஸ்ரோ வியாக்கிருதைய யஸ்ய பிரம்மணः அங்கானி விஸ்ரோ வியாக்கிருதைய அவாதிஷம். எந்த ஒரு பிரம்மத்துக்கு விஸ்ரோ வியாக்கிருதி 3 வியாக்கிருதிகள் அங்காணி 3 வியாக்கிருதிகள் பூர்வஸ்வ எனக்கூடிய வியாக்கிருதிகள் அங்கம் என்று சொல்லப்பட்டதோ ரஷ்ய ஸ்தானாதி சுத்தி அதுக்கு ஸ்தானம் முதலியவர்கள் கிடைப்பதற்காக பரசந்தர்ப்ப உச்சதே மேல்கிரந்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. பரோட்ச நிர்திஷ்ட பிரத்யக்ஷேன சதர்ஷ்யதே அந்தர்ஹதே ஆகாசே பஷ்யாத்மானம் துமாத்மனா சஹாயஹ. சஹன பரோட்சமா சொல்லியிருக்கு. யஹ யார் சொல்லப்பட்டிருக்காரோ சஹ பரோட்ச நிர்திஷ்டஹ யஹ சஹ அவர் பிரத்யக்ஷேன திருஷ்யதே தர்ஷ்யதே. தர்ஷியதேன பிராண்ட உபசர்க்கம் இருக்கிறது. என்ன தர்ஷியதேனா நமக்கு ஒரு மாதிரி திருஷ்யத்தைன்னு இருக்குமோன்னு திருப்பி இருக்கணும். இல்ல பிரதர்ஷியதேன தர்ஷியதை காட்டப்படுகிறது. யாரு அந்த பரோட்சமா சஹானி யாரோட்ட சொன்னாரு அவர் வந்து ஆத்மான்னு பிரத்யட்சமா நீதான் அப்படின்னு பிரத்யட்சமா காட்டப்படுகிறார். அவர் எங்க இருக்கார்? நம்ம எங்க இருக்கோம்? நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கோம். அந்தர்ஹிருதயே அது வந்து ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. ஆத்மனா ஆத்மான பஷ்ய. உன்னுடைய ஆத்மாவால் ஆத்மாவை பாரு அப்படின்னா உன்னுடைய முயற்சியினால் ஆத்மாவை உன்னுடைய ஆத்மாவை உன் மனசை வந்து ஆத்மபாவமாக ஆற்றிக்கொண்டு அந்த சுத்தாத்மாவை நீ பாரு. மனசு நம்ம குடத்தை பார்க்கறோம்னா என்ன பண்றோம்? கண்ணு வழியா மனசு வந்து குடத்துக்கு போறது. அங்க போய் மனசு வந்து குடம் வடிவமா மாறி இருக்கு. இப்போ மனசு வந்து குடமா மாறி இருக்கு. அதனால வந்து மனசுல ஆத்மாவுடைய அந்த பிரதிபலனம் வெளிச்சம் படுறது. மனசுல ஆத்மாவோட வெளிச்சம் படுறது. அதனால நமக்கு வந்து குடம் தெரியுது. மனசு வந்து குடமா மாறிக்குன்னா குடம் தெரியுது. மனசு வஸ்திரமா மாறினா வஸ்திரம் தெரியுது. மனசு செடி கொடியா மாறினா செடி கொடி தெரியுது. இப்ப நீ மனசை ஆத்மாவா மாற்றுதோ உனக்கு ஆத்மா தெரியும் அப்படின்ற ஆத்மனா ஆத்மானம் பஷ்ய. இப்ப வந்து அந்த பாஷ்யத்துல சொன்னதுக்கு அழகா விவரணம் பண்ற. பத்மாகாரோசி மாம்சஸ்ய கண்டோ ஹதே உச்சதே. ஹிருதயம் என்ன? பத்மாகாரோ மாம்சஸ்ய கண்டா. 112வது ஸ்லோகம். இங்க வந்து 3 பாகம் வச்சிருக்காரு. ஆகாசஸ்ய மத்தியேயோ புத்தேர் ஆயதனம் சதா. அது வந்து ஆகாஷ தஸ்ய மத்தியேயோ புத்தேர் ஆயதனம் சதா. அதுதான் எப்போதுமே புத்திக்கு ஆயத்தனமாக இருக்கு. தஸ்மின் இங்க தத்துவி போட்டதுனால அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடியதான புருஷனை பண்ணணும். ஆகாசமாக பிரம்மத்தை இங்க இல்லை. ஆனாலும் மேல ஆகாச சரீரம் பிரம்மன்னு சொன்னா இதுவும் தகர வித்தியை தான் இருக்கிறாங்க. இது தகர வித்தியன்னு சொன்னவாளுக்கு ஒரு உபபத்தி இருக்கணும். அதனால ஆகாச சரீரம் பிரம்மான்றதுனா தகர வித்தியன்னு சொல்லியிருக்காரு. தஸ்மின் சதுருஷோ ஜேயோ மனோமய விஹாஞ்சசா. அதுல இருக்கக்கூடியவர் புருஷன், அவரைய ஞேய அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மனோமய இக அஞ்சசா பொருத்தமா அவர் தான் மனோமயனாக இருக்கிறார். அதாவது மனசை தன்னுடைய ஆயத்தமாக கொண்டவர். எப்பவுமே மனசோட கூடி இருக்கக்கூடியவர். மனசோடு கூடி இருக்கிறவர் யாரு? ஜீவன். அந்த ஜீவன் தான் பிரம்மம்னு சொல்றது. வேற ஒண்ணும் இல்லை. சசிஸ்கர் ஆகுவர் சாட்சாத் மனசேவோ உபலப்தியதே. அவருக்கு ஏன் மனோமயன்னு பேரு? சசிஸ்கர் ஆகுவது. நம்மளுக்கு ராகு எப்படி தெரியும்? ராகு சாதாரணமா தெரிய மாட்டார். கிரகணத்தன்னைக்கு அவர் சந்திரனை பிடிக்கும் போது இந்த மாதிரி ராகு பிடிச்சிருக்காருன்னு தெரியும். சசிஸ்த ராகு சந்திரன் மேல இருக்கக்கூடியதான ராகு, சந்திரனோட சேர்ந்தா ராகு தெரியும். அது போல சுத்தமான ஆத்மா நம்மளால தெரிவிக்க முடியல. ஏன்னா நம்ம எப்பவுமே சுத்தமான ஆத்மா இருக்கும். ஆனா மனசோட சேர்ந்ததுன்னா ஓஹோ இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா சசிஸ்கர் ராகு சாட்சாத் மனசேவ உபலப்தியதே. ஆத்மா எங்க இருந்தாலும் மனசுலதான் இருக்குது. ராகு தினமும் மேல சஞ்சாரம் கிடையாது. நவகிரகங்களும் போற போல ராகுவும் எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் இருக்காரு. அது வந்து ஜோதிஷ ஆளுக்கு தெரியும். இன்னைக்கு ராகு எங்க கேட்கணும். ராகு பயிற்சி தான் இப்ப சொல்ற ஆரோக்கியம். அவர் எங்கேருந்து எங்க போறாருன்னா ஏதோ ஒரு பயிற்சி இருக்கணுமே. ஆனா நமக்கு வந்து தெரியல.
நம்மளுக்கு என்னைக்கு தெரியும்னா கிரகணம் வர அன்னைக்கு தான் தெரியும். அது போல ஆத்மா எங்க இருந்தாலும் நம்மளுக்கு தெரியல, மனசோட செய்யும் போது மட்டும் தெரியும். அதுதான் ராசுத்ரஸ்த திவாகரேந்திர சதுஷோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சாட்சா மனசே உபலப்ததே மனுதே மனசா யஸ்மாத் தேனா யன்ஸ்யான் மனோமய மனுதே யஸ்மாத் இத்தியாமே பண்ணிக்கிறோம். யஸ்மாத் மனசா மனுதே, எக்காரணத்தினால் மனசனால் மனுதே நினைக்கிறோமோ, எதை விஷய ஜாத்தம்னு சேர்த்துக்கணும். யஸ்மாத் மனசா மனுதே தேன அக்காரணத்தினால் அயம் மனோமய சியாது. இவருக்கு ஏன் மனோமயன் என்ன பேருன்னா மனசனாலதான் நினைக்கிறார். தன் வேலையெல்லாம் மனசு மூலம் பார்த்தா ஆனால் இருக்க மனோமயன்னு பேரு. சியாத்வாபதி விமானிப்பா தன்லிங்கா தன்மய ஸ்மிருத. ரெண்டாவது அர்த்தம் சொல்றார். மனசை அபிமானமாக கொண்டவர், அதாவது நானே மனசு நினைக்கக்கூடியவர். அது நம்ம ஜீவன்ற அபிப்பிராயத்துல சியாத்வா அப்படி, அதனாலேயும் மனோமயன்னு சொல்லலாம். தன்லிங்கா தன்மயா, மனசை தனக்கு அடையாளமாக கொண்டவர். மாயை அடையாளமாக இல்லாம மனசை தனக்கு அடையாளமாக கொண்டவர் தன்மைய ஸ்மிருதக. எல்லாம் மூணு கூடிய ஒரே அர்த்தம் தான் வரும். அமிர்தக மூலத்துல இருக்க அமிர்தது அமரண தர்மா சியாத் ஆச்சு. இரண்யம் ஜோதிருச்சது தன்மயோயம் குமாந்தேய. அப்படிப்பட்டதான இந்த ஜோதிர்மயமான குமாரி நம்ம ஹிருதயத்துக்குள்ள பிரகாச வடிவமான பரமாத்மாவை நம்ம தியானம் பண்ண வேண்டும். அத உச்சதே, இந்த துவாரன்னு படிக்கக்கூடாது, துவாக அத உச்சதேட பதச்சேதம். தத்ராத்தோ கத்தியப்பிராப்தோ, அந்த குமான்னு சொல்லுமே ஹிருதயத்துல ஹிருதயாகாசத்துல இருக்கிற புருஷன் இந்த பரமாத்மா, அவரை அடைவதற்கு துவாகா வழி, இதன் பிறகு சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் அவருடைய சொரூபம் சொல்லியாச்சு. எனவே அவர் போய் அடையறதுக்கான வழி சொல்லப்படுகிறது. ஊர்தம் பிரவருத்தான் அங்கேகா சுஷும்னா சதியாகதி கத்வா தாலுகையோர் வித்வான். இந்த 116 117 2 ஸ்லோகமும் சேர்த்து அன்வயம் பண்ணணும். இங்க நிறைய பதங்கள் அத்தியாகாரம் பண்ணி தான் அன்வயம் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் வேகமா அப்படியே போட்டு போயிட்டா இருக்க. ஊர்தம் பிரவருத்தான் அங்கேகா சுஷும்னா சதியாகதி. ஊர்தம் பிரவருத்தா மேல் நோக்கி போகிறது. ஏகா நாடி, ஒரு நாடி. எங்க ஹிருதயாததி, இதயத்திலேருந்து சதஞ்சைக்காக ஹிருதயத்தின் ஆங்கியன்னு பிரஷ்னோபனிஷத்துல படிச்சிருக்கோம். அதுல இந்த ஏகா நாடி, அதுக்கு சுஷும்னான்னு பேரு. சுஷும்னா ஹிருதயாத் அதி ஊர்தம் பிரவருத்தா. எல்லா நாடிகளும் கீழ் நோக்கி போறது, இல்ல பக்கவாட்டில் போறது. சிலது இந்த ஒரு நாடி மேலேன்னு கிளம்புறது, மேலேயே போறது. சுஷும்னா நாடியானது ஹிருதயத்திலேருந்து கிளம்பி மேல் நோக்கி போறது. தந்திர கிரந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து கிளம்பி மூலாதாரம் வரைக்கும் போய் திரும்பி மேலே போறது குண்டலினின்னு, அது ஒரு தனி கதை. சொல்லி மேலே போறதுன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த விவகாரம் வேண்டாம். அப்போ ஊர்தம் பிரவருத்தானாத்யேதா சுஷும்னா ஹிருதயாததி கத்வா தாலுகையோர். இந்த வித்வான்ற வார்த்தையை கடைசியில சேர்த்துக்கணும். கத்வா தாலுகையோர் மத்தியேன உதான கர்ப்பையா. இந்த உதான கர்ப்பையாவும் தனியா என்ன திருப்தியால வந்திருக்குது. தத்வா தாலுகையோர் மத்தியே, இந்த தாலுகம் அவைகளுக்கு தாடைகளுக்கு நடுவில் என்னது தாலுகையோர் மத்தியே. கனவல் லம்பதே கண்டே, கழுத்துல கனவது லம்பதே. மாம்ச கண்டஸ்தோமுக அதோமுக மாம்ச கண்ட கனவல் லம்பதே. கீழ் நோக்கி ஒரு மாம்ச கண்ட தொங்குறது. எல்லாருக்கும் கழுத்துல உள்ள தொங்குறதோ இல்லையோ, உள்நாட்டில் சுத்தமோ இல்லையோ அது. இந்திரஸ்யா அசௌ ஸ்ருதில் ஞேயா, அது இந்திரன் பரமேஸ்வரனை அடைவதற்கான ஸ்ருதி மார்க்கம் ஞேயா. இவர் புதுசா 2 விஷயம் கொண்டு வர்றார். ரேச்சகம் மூலமாக கொண்டு போ அப்படின்ற. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை விட்டேன், உதான கர்ப்பயான்றதுக்கு அர்த்தம் சொல்லல. இந்த உதானன்ற வாயு கீழே இருந்து மேல போறதுக்கான வாயுவை இந்த சரீரத்திலிருந்து பிராணன் வெளியில போகும்போது உதானம் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த உதானம் எப்ப வேலை செய்யணும்னா தும்மல் இருமல் இவைகள் வரும்போதோ இல்ல கடைசியா சரீரம் பிராணம் போகும்போது உதானம் இருக்கணும். அது சாதாரணமா இப்போ வேலை செய்யாது. அது எப்போ அசாதாரண சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான். அப்போ இந்த சரீரத்தை மரண சந்தர்ப்பத்துல உதான கர்ப்பையான மரண சந்தர்ப்பத்துலன்றது உதான கர்ப்பையான வார்த்தையினால அவர் வார்த்தைக்காக சூச்சனை பண்ணியிருக்காரு. அது எப்படி சொன்னாங்கன்னா ரேச்சகேனு போட்டிருக்காரு. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வார்த்தைகத்துல. ரேச்சகம்ன்றது நம்ம பிரயத்தனமா பிராணாயாமம் பண்ணும்போது பூரகம் கும்பகம் ரேச்சகம்னு சொல்றாரு.
நம்ம மூச்சு காற்றை இழுத்து உள்ள இழுக்கிறதுக்கு பூர கம்மியில் பேர் பூர்த்தி பண்றதுனால அது கும்பம் போல நம்ம வயசுக்குள்ளேயே அடைக்க வைக்கிறதுக்கு கும்ப கம்மியில் பேர், வெளியில விடுறதுக்கு ரேச்சு கம்மியில் பேர். சாதாரணமா அனிச்சையா பிராணம் போறது அதுக்கு உதான கர்ப்பையான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருங்க, ரேசகேன விரஜே. நம்ம பிராணாயாமம் பண்ணி அந்த பிராணாயாமம் பண்ணி இந்த மூச்சு வெளியில விடுறோமோ இல்லையோ, அப்போ சரீரத்துல இருந்து இந்த பிராணனை இந்த சிறக்கப்பால வழியா கலப்பணும் அப்படின்னு யோகி தன்னுடைய இஷ்டத்துக்கு இந்த சரீரத்திலே நம்ம உயிர் விடுறான்னு சொல்றாரு. ரேசகேன விரஜேதன், இது இந்த வார்த்தை போலன்னா இது நமக்கு தெரியாது. இந்த உபாசனை பண்றவாளுக்கு அவளுக்கு மரண சந்தர்ப்பத்துல இதோட நமக்கு முடிஞ்சு போட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு உட்காந்து ஓ நித்தியோ வியாகரன்னு கீதையெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூச்சனையா சொல்றாரு, நேரடியா சொல்லல. ரேசகேன தெரியாது, ஏன்னா உதான கர்ப்பையானு போட்டுட்டா ரேசகேன ததாவது ஜெயத்துன்னு போட்டதுனால உதான வாயுதான் அப்போ வேலை செய்ய போகுது. பிராணாயாமம் பண்ணும்போது நீங்க உதாரண கலப்பை விட்டு அந்த ரேசகம் பண்ணும்போது அனிச்சையா இந்த நெஞ்சு அடிச்சு அப்படிலாம் போகல. அது உள்ள காத்து இருக்குதான் அந்த யோகியானவன் பரமாத்மா ஹிருதயத்துல தியானம் பண்ணி வெளியில விடுறான், அப்படியே கிளம்பி போகுது. சீர்ஷகபாலே ரேசகேன தயாவிரஜே தயாகத்வாத யாயாத் சஹ. தயா அந்த வழியினால இந்த ஸ்ருதின்னு சொன்னாரு, அதனால தயா ஸ்ரீலிங்கிறது. தயாகத்வா அத பிறகு யாயாத் அங்கங்க அத்தன்னு வருது. என்ன பொறுமையா கவனிச்சு பார்த்தா தெரியும். அதன் பிறகு ஏன்னா மூலத்திலையும் தபகான்னு வந்தது, அதன் பிறகுன்ற அர்த்தத்துல தயாகத்வா அத யாயாத் அவர் போகிறார். சக கேசாந்தோ விவர்த்ததே, எங்க அந்த கேசாந்தம் முடிகிற இடத்துல கபாலே இந்த சிறகபாலத்தை பிளந்து என்ன பண்றார், பூரித்யம் பிரபத்தியதே பூன அக்னியை போய் அடைகிறார். பிரபத்தியதே அதை பிரபத்தி செய்கிறார், அதை தத்பாவமாக ஆகிறார். திவிதீயாக வியாகிருத்தியா அதன் பிறகு புவகன இரண்டாவது வியாகிருத்தியினால வாயு சம்பிரதிஷ்டதி வாயுல பிரதிஷ்டையை அடைகிறார். ஆதித்யே சுகரத்யேவம் ஆதித்ய சுவக லோகேஷே பிரதிஷ்டதி, இந்த லோகங்களுக்கு தலைவனான ஆதித்யன் அடுத்து சுவகன்னு சொல்லி போறார். இந்த ஆதித்யன் தான் லோக ஈசன்றது இந்த முதல் வியாகிருதி உபாசனையில பார்த்தோம். லோகேஷே பிரதிஷ்டதி ஸ்தித்தேவம் அங்கபூதேஷு, ஆக இந்த அங்க தேவதைகளை கிரமமாக அடைந்து பிரதிஷ்டாங்கினி அத அங்கினி பிரதிஷ்டதி, முதல்ல அங்க தேவதைகள்லாம் அடைஞ்சு அதன் பிறகு அங்கி தேவதையை போய் அடைகிறோம். இதுதான் அந்த மார்க்கம். அதாவது அந்த சொன்ன விஷயத்தை இங்க திரும்பவும் வார்த்தைக்காரர் எடுத்து காமிக்கிறார். என்ன பண்றோம், இந்த அங்க தேவதைகள்லாம் இருக்கும், இது மற்ற சைவத்திலையும் இதே மாதிரிதான் இருக்கு, சைவாகமங்களையும் சாஸ்தாகமங்களையும் இப்படிதான் இருக்கு. என்ன பண்றோம்னா சூத்திரக்காரர்கள் ஆதிவாகிக தல்லிங்காத அமானவ புருஷ, அந்த மேல் லோகத்திலேருந்து ஒரு புருஷன் இவ்வளவு விஷயம் போறான்னு சொல்றார். அந்தந்த அபிமானி தேவதைகள்லாம் இவளை அழிச்சுட்டு போறாரு, உபாசனா அழிச்சுட்டு போறான்னு சொல்றாரு. அது இவர் இந்த சுருக்கமா என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க தேவதைகள். நம்ம இந்த வரிசையா பார்த்தோமே பூர்புவசுவ, அது 4 நாளா பார்த்துட்டு அக்னி வாயு அதன் பிறகு ஆதித்யன், 4வது சந்திரன். இந்த அக்னி வாயு ஆதித்யன் எனக்கூடியதான அங்க தேவதைகள் இவனை வேற அழிச்சுட்டு போறார். அப்ப சிற கபால வரைக்கும் செய்யாது, அதுக்கு மேல் எப்படி போறதுன்றது இவர் வாத்திக்காரர் எடுத்து காமிக்கிறார். இந்த மூலத்துல இருக்க மந்திரத்துக்கு இவர் வாத்திக்காரர் இப்படியாக சொல்றார். அதாவது ஸ்தித்வா ஏவம் அங்கபூதேஷு, அந்தந்த அங்க தேவதைகளை அடைந்து அங்கிரி பிரதிஷ்டதி. அந்த அங்க தேவதைகள் நம்ம என்ன பண்ணணும், எதுக்காக உபாசனை மார்க்கத்தின் பண்ணோம்னா மார்க்கம்னா போகக்கூடிய வழி இல்லை. என்ன பார்க்கணும், இந்த உத்தராயண கதி தட்சிணாயன கதி எல்லாம் சூத்திர பாஷ்யத்துல படிக்கிறவங்க அங்க கிளீனா தீர்மானம் பண்ணிட்டாரு. என்ன, அது அந்த தேவதைகள் தான். அப்போ நம்மளுக்கு உபாசனையிலும் ஸ்ரீவித்யா உபாசனையிலும் மார்க்கம்ன்றது குரு எப்படி உபதேசம் பண்றாருன்னா அந்தந்த தேவதைகளோட பேரை தான் சொல்றாரு. அவளை அந்தந்த அம்மாவை நினைச்சுட்டோம்னா போற காலத்துல நம்ம சரியா குழந்தைய எடுத்துன்னு போற மாதிரி மடியில போட்டு எடுத்துன்னு போயிடுவா அப்படின்றதுதான் அங்கேயும் தாற்பயம். அது ஆனா ஸ்ரீவித்யால உபாசனம் பண்ற அது வேண்டாங்க. அது ஒரு விலட்சணமான பிரக்கிரியை சொல்லியிருக்காரு, ரொம்ப ரகசியமான பிரக்கிரியை சொல்லியிருக்கு. அது புத்தகத்திலையும் இல்லை, அது சம்பிரதாயத்துல வந்த பிரக்கிரியா.
ஆனா மற்ற இடத்துல வந்து தேவதைகளாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ இங்க நான் இங்கே சொல்ற இவரும் அங்க தெய்வத்தைகள் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கும் சூத்திர பாஷ்யத்துல சொன்னதான அந்த பிரக்கிரியைக்கும் பேதம் இருக்கா? வான் மனசு சம்பத்திட்டே மன பிராணி பிராணத்தை அந்த சன்மாத உத்தராயணம் இவைகள்லாம் அந்த பிரக்கிரியை பேதம் இருக்கான ஈஷ பேதம் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த உபாசனை இது சொன்னது இது வரைக்கும் தியானம் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா அது குருமுகமா உபதேசமாக தான் பண்ணணும். இதுக்கு மேல என்ன பண்ணணும்ன்றது வந்து குரு உபதேசத்தோடு தான் பண்ணணும். அதுலயும் ஒரு கஷ்டம் இருக்கு. வைதிகமான உபாசனைகளுக்கான உபாசனா பிரக்கிரியை எங்கும் காணப்படவில்லை. அதுதான் இப்ப இருக்கக்கூடியதான் உண்மை. நம்ம கர்மாவுக்கு வந்து ஆபத்து சூத்திரம் போதாயன சூத்திரம் இருக்கு, ஞானத்துக்கு பிரம்மசூத்திரம் இருக்கு. இப்படிதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இது இந்த சந்தேகம் வந்தா இப்படிதான் தீர்மானம் பண்ணணும், நிர்ணயம் கொடுக்குறது. அது ஆபத்து போதாயனாதி சூத்திரக்காரர்களுக்கு வழி போட்டு கொடுத்துருக்கார் ஜெயமணி பகவான் சூத்திரம் எழுதி. அது சதரசுவாமி பாஷ்யம் இதெல்லாம் இருக்கு. இந்த உபாசனைக்கு அந்த மாதிரி வைதிக உபாசனைக்கு இல்லை. தாந்திரிக உபாசனைக்கு அவாவா தனித்தனியா சூத்திரக்காரெல்லாம் வச்சிருக்கா, அவ பந்தத்திலாம் கூப்பிடுறா, அதெல்லாம் வச்சிருக்கா. ஆனால் வைதிக உபாசனை இல்லை. அதனால வைதிக உபாசனை சாயில தாந்திரிக உபாசனை தான் இது லோகத்துல பிரசித்தமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இது தெரிஞ்ச அளவு பண்ணிட்டு பண்ண வேண்டியதுதான். இதை யாராவது இந்த உபாசனை பண்றாங்கன்னா தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு கிரமமோ சம்பிரதாயமோ இல்லை. சம்பிரதாயத்தில் இல்லாத பண்றது, உபதேசம் இல்லாம எந்த உபாசனை பண்றது இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏவம் வேதான்னு தெரிஞ்சிருந்ததுனால ஒரு மகத்தான புண்ணியம் இருக்கு. மேல இருக்கக்கூடியதான நிர்குண தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு சுத்தசுத்தி வேணுமோ அது கொடுக்கும். உங்களுக்கு இது கிரமமுக்தி கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத பத்தி விஷயம் இல்லை. இங்க பாஷைக்காரர் அப்படி ஒன்றும் பிரயத்தனப்பட்ட மாதிரி தெரியல. நான் முன்னாடியும் ஒரு சொன்னேன், மேல இருக்கக்கூடியதான வனமாலா போன்ற வியாக்கியானக்காரெல்லாம் தான் அவ வந்து இந்த மற்ற இடத்துலாம் பார்த்து வந்து உபாசனா கிரமத்தை எழுதியிருக்காரு. பாஷைக்காரர் மூலத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு தாத்பரியத்தை நிர்குணத்தில் கொண்டு போய் வச்சிருக்காரு. அதனால நம்ம அதே மாதிரி பண்ண இந்த உபாசனை பண்ணா வந்து கிரமமுக்தி கிடைக்கிறத விட ஏவம் வேதான்னு சொல்லியிருக்கனால இது தெரிஞ்சுட்டு தினமும் இது கொஞ்சம் கொஞ்சமா அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் குறையும், மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் குறைய. இப்போ மேல இருக்கக்கூடியதான பிரம்மவித ஆத்மோதி படம் சத்தியஞானம் அனந்தம் பிரம்மானும் போது சட்டமும் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம இப்போ பண்ணக்கூடியது, நம்மளால சாத்தியப்படக்கூடியது. இந்த உபாசனையோ பூர்வச வித்தியோ சாண்டில்ய வித்தியோ அதை பிடிச்சிட்டு நம்மளால மேல போக முடியுமான்றதுக்கு வந்து அதுக்கு வேண்டியதான பிரக்கிரியில அதை உபதேசம் பண்ணக்கூடியதான குரு பரம்பரை காணப்படவில்லை. ஆனால் இது வந்து நம்ம ஏவம் வேதான தெரிஞ்சிருந்தா போறோம், அவ்வளவுதான் நம்மளால இப்போதும் நம்ம சாத்தியப்படக்கூடியது. ஆக சித்தையோம் மங்க பூதேஷு பிரதிஷ்டாங்கினியமாக இத்தியாத்மனிஸ்தித்தா ஸ்வராஜ்யம் பிரதிபத்தியதே அப்படின்னு ஆத்மால ஸ்வராஜ்யத்தை அடைகிறார். ஸ்வராஜ்யம்னா என்னப்பா? நான்யோ ராஜாஸ்தி எஸ்ய, யாருக்கு வேற ஒரு ராஜா இல்லையோ இவனை ஆள்வதன் வேற ஒருத்தனும் இல்லை. இது பண்ணாதன்னு சொல்றதுக்கு வேற யாரும் கிடையாது. அப்ப இவனை வந்து தனியா அவுத்து விட்டாள அப்படின்னா ராஜா ஸ்வயமேவது. ஆனா இவன் எல்லாரையும் அதிகாரம் பண்றான். தனக்கு தானே வந்து அதிகாரம், தனக்கு தானே என்ன பண்ணணும் பண்ண வேண்டாம் தீர்மானம் பண்ண இவன் எல்லாரையும் அதிகாரம் பண்றான் அப்படின்னா பயம் இல்லாம இருக்காங்க. அதுதான் முக்கியமானது. மற்ற உபநிஷத்துல அபயம்பை கனக பிராப்தோப்பின்னு அபயத்தை தான் சொல்லிட்டு, ரெண்டாவது வழியில அபய பிரதிஷ்டானு சொல்லிட்டு அதை வச்சுட்டு பார்க்கும்போது ஸ்வராஜ்யம் தான் பயம் இல்லாம இருக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சஸ்வராஜ் சஸ்வபாவஸ்த ஸ்வராஜ்யம் தீர்க்கதே, அவன் தான் ஸ்வராஜ், அந்த பாவம் தான் ஸ்வராஜ்யம். உடனே எல்லா சாம்ராஜ்யத்தையும் ஸ்வராஜ்யத்தையும் நம்ம பிரவர்த்திக்க கூடாது. இது ஸ்வராஜ்யம் தான் யாமாருக்கும் புரியலோன்னு சொன்னார், அதுதான் ஸ்வராஜ்யம் பேரு. மனோ ஈ சற்றுஷாம் செய்வ ஈனா வாக்கு, இந்த மனசஸ்பதி வாக்பதியெல்லாம் அது வந்து சுருக்கமா இருக்கிறார். மனோ ஈ சற்றுஷாம் செய்வ ஸ்ரோத்ர விஜயானயோரபி, இவைகளுக்கு இவன் அதிபதி ஆகிறான். பதியுபாசீனா, இது உபாசனை செய்பவன் ஸ்வராஜ்யம் ஆத்மோதி, இவைகளுக்கும் இவன் ஸ்வராஜ்யத்தை இவைகளுக்கும் இவன் அதிபதியாக ஆகிறான். நாத்திர சம்சய. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இந்த ஒரு இவன் உலகத்தில் இருக்க எல்லாருடைய மனசையும் எல்லாருடைய வாக்கையும் எல்லாருடைய காரியம் இவன் கட்டுப்படுத்துறான் அப்படின்னா அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியுமா? ஈஸ்வரன் தினம் பண்ணிட்டு இருக்கார். ஈஸ்வர சாயுதத்தை அடைஞ்சுட்டா, அதனால சந்தேகப்படாத. நாத்திர சம்சய. பிறகு ஏதத்வலம் திவ்யம் யதோக்த உபாசனா பவேத்
இந்த திவ்யமான பலம் சொன்ன உபாசனையினால கிடைக்கப்படுகிறது. ரூப சங்கிருப்தயே துனா உபாசன விதிச்சாயே பரோ கிரந்தோபதாரியதே. அங்க உபாசனை 5வது பாகத்தில் சொல்லியாச்சு. அந்த அங்கி பிரம்மத்தினுடைய சுரூபம் அது எங்க கிடைக்கும்ன்றதும் சொல்லியாச்சு. அந்த அங்கி எப்படி தியானம் பண்ணா எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா வியாகிருத்தியாத்மனாக திரும்பி வியாகிருதி கொண்டு வர நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மகா எனக்கூடியதான வியாகிருதியான இந்த பிரம்மம் இருக்கு. அதுக்கு ரூப சங்கிருப்தையே சதி அப்படின்னு சேர்த்துக்கணும். ரூப கல்பனை சதி இந்த ரூபம் தான் பண்ணியாச்சு. அதன் பிறகு என்ன அதுனா இப்பொழுது உபாசனா விதித்தாயே உபாசனை விதிப்பதற்காக பரோகிரந்தோபதாரியதே இதுக்கு மேல் கருத்து ஆரம்பிக்கிறார். வியத் தேகம் இதம் பிரம்ம வியத் சதிருஷமேவா. இந்த பிரம்மமானது வியத்னா ஆகாசம். வியத் தேகம் ஆகாசத்தை சரீரமாக கொண்டது. இல்ல ஆகாசம் சதுருஷம் ஆகாசம் போல ஆகாச சரீரம் பிரம்மான ஆகாசத்தை தன் உடம்பாக கொண்டதுன்னு அர்த்தம். இல்ல ஆகாசம் போல இந்த ரூபரசாதிகள் இல்லாதது எங்கும் வியாபகமானது மகன் அப்படின்னு பிரகாச வடிவமானது ரெண்டுமே எடுத்துக்கலாம். ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். வியத்தேகம் இருந்தோம்னா வியத் சதிருஷமேவா. சத்தியாத்மான்றதுக்கு அர்த்தம் சொல்றார். மூர்த்தா மூர்த்த ஸ்வபாவம் திரைலோகாத்யாத்மதோ பவே. அவர் மூர்த்தா மூர்த்த ஸ்வபாவமா இருக்க திரைலோகாதி ஆத்மதோ பவே. பூவலகத்தும் ஆத்மாவாக பூவலக ஸ்வரூபமாக அதை தன்னுள் அடக்கியவராக ஆகிறார். இந்திரிய ஆரமணம் செய்வ மன ஆனந்தமயேச்ச. இந்திரிய ஆரமணம் புலங்கள்லாம் சந்தோஷத்தை அடைகிறது. மன ஆனந்தமேவ மனசு உடம்பு சந்தோஷமாகிறது. ஏன்னா இப்போ ஆனந்தமாக இருக்கான், துக்கம் இல்லாமல் இருக்கிறான். சாந்தியா சமிருத்தம் அத்தியர்த்தம். சாந்தினால எப்போ சமிருத்தமாக இருக்கா, இவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. பிரம்மே ஏதத் அமிர்தம் பரம். அதனாலதான் அவன் பிரம்மா. அதனால ஏதத் அமிர்தம் இதுதான் உயர்ந்ததான அமிர்தமானது. ஆபேட்சிக அமிர்தம் கிடையாது. பிராச்சீன யோகியோபாச ஏதது ஏதது பிராச்சீன யோகியோபா. இப்படிப்பட்ட ஏதத் பிரம்ம பிராச்சீன யோகிய உபாச. அப்பா பிராச்சீன யோகிய கிருஷ்ணனுக்கு பிராச்சீன யோகியன்னு பேரு. இதெல்லாம் ரூடி. பிராச்சீன யோகியம்னா முன்னாடி யோகியமா இருந்தா இப்ப எப்படி இருக்காருன்னு அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அவர் பேரு பிராச்சீன காலாத ஆரம்பிக்க முதல்ல இருந்தே ஒரு யோகியமா இருந்தவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமான்னா இல்லை. அந்த மாதிரி யாரும் அர்த்தம் சொல்லலை. வேத பாஷைக்காரரும் இதுக்கு ஒன்றும் பெருசா சிரமப்பட்ட மாதிரி தெரியல. அந்த அவர்தான் மகர்ஷிகளுக்கு அந்த பேர் அப்படியே இருக்காங்க தான். பிராச்சீன யோகிய ஏதது உபாச. எப்படி உபாசனை வியாக்கியாத லட்சணம். நான் எப்படி வியாக்கியானம் சொல்லி கொடுத்தேன்னா அதே போல உபாசனை பண்ண. ஆக இதுவும் ஒரு லிங்கம். இந்த உபாசனையை குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சக்கூடியதான உபாசனை சூட்சமா நம்ம அலசி பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அது பார்க்கறது இல்லை. ஏன்னா இது படிக்கிறவாளுக்கு அது முடியல, அது படிக்கிறவாளுக்கு இது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால தெரியலையே தவிர இதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு உபாசனை பண்ணி வச்சிருக்காரு. குருமுகமா உபாசனை இல்லாத என்ன பண்ணா ஆச்சாரியர் தான் குரு ஜெகத்குரு. அவர் அவருடைய கிரந்தத்தை திருப்பி திருப்பி பார்த்து பாஷ்யத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தார். இந்த உபாசன பலமான உபாசனைக்கு முக்கியமான பலனான சித்த சுத்தி கிடைக்கும். கிரமமுக்திக்கு அது வேற வழிதான் இருக்கு. பிராச்சீன யோகிய உபாச ஏதத் யதா வியாக்கியாத லட்சணம் மகாசமஸ்ய ஆச்சாரிய. அது ஆச்சாரியர் மகாசமஸ்ய முன்னாடி சொன்னார். அவர் தான் மகான்றதை கண்டுபிடித்தவர். அந்தேவாசில முக்தவான் அப்படின்னு அந்தேவாசியை சொன்னார். இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. இந்த வனமாலா வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா பிராணாராமம் மன ஆனந்தம் இது லிங்கத்வயானுபவேன. இந்த பிராணாராமம் மன ஆனந்தம் இவைகள்னால ஆபேட்சிகமேவ அமிர்தத்துவம் இது அஸ்து. அப்போ இது ஆபேட்சிக அமிர்தமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம். பிரம்மசுத்தி அனுரோதேன முக்கியாமிர்தத்துவ கிரகணம் என்பது இந்த பிரம்மன் சொல்லியிருக்கு. அதனால முக்கிய அமிர்தமாகவே இருக்கட்டும். இந்த பிராணாராமம் மன ஆனந்தம்னா பிராணன் மனசு இவைகள்லாம் வச்சுன்றதுனால இது ஆபேட்சிக அமிர்தம்னா ஒரு டெம்பரவரின்னு அர்த்தம். அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு சில பேர் சந்தேகப்பட்டா அப்படி கிடையாது, இது முக்கியம்தான் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். உபசம்ஹாரேபி அமிர்தத்துவ ஸ்ரவணோபக்கிரமோபசம்ஹார ஸ்பர்ஷித்வ லட்சண தாத்பரிய லிங்க யுக்தஸ்ய அமிர்தத்துவஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கார். ததா புருஷபதோதிகம் பூர்ணத்துவம் இரண்மய பதோதிகம் ஸ்வயம் ஜோதிஷ்டும் இந்திரபதோதிகம் பாரம ஐஸ்வர்யம்
ஆகாஷ சரீர பதோஜம் ஆகாஷ தேகத்துவம் சூக்ஷ்மத்துவம் தான் சத்தியார்த்த பதோஜகம் அவிதத ஸ்வபாவத்தம் சாந்தி சமிருத்த பதோஜகம் அப்படின்னு எல்லா லிங்கத்தையும் வச்சு இது பரபிரம்மன் ஏவ சுவாரஸ்யாச்ச அப்படின்னு. ஏன்னா இவர் என்ன இது பண்ணியிருக்காருன்னா, சில பேர் வந்து இந்த உபாசனமானது காரிய பிரம்மத்துக்குன்னு சில பேர் சந்தேகப்படுறார். இது முக்கிய பிரம்ம உபாசனை தான் வனமாலக்கார பிரயத்தனமா இது பண்ணியிருக்கார். ஆனா பாஷ்யத்திலையும் வார்த்திகத்திலையும் ஆனது பாஷைக்காரர் சாமானியமா போயிட்டார். பாஷைக்காரருக்கு பரபிரம்ம உபாசனை அபரபிரம்ம உபாசனைன்னு சொல்லல. பரபிரம்ம உபாசனா முக்கிய பலம், அபரபிரம்ம உபாசனா அங்க என்ன பலன் சொல்லியிருக்கோ அதுதான் பலம். ஆனா இங்க சொல்லியிருக்க பலன் பார்த்ததுனால அந்த முக்தியை சொல்றது, அமிர்தம்னு சொல்லியிருக்கு, சுவாராஜ்யம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் அபரபிரம்ம உபாசனை தான் அப்படின்னு சொல்லி சில பேரோட அபிப்பிராயம். பாஷைக்காரர் அதுல பிரயத்தனமே பண்ணல, சாதாரணமா போயிட்டார். ஏன்னா அவர் இதை பத்தி மேல விசாரம் பண்ணிக்கலான்னு விட்டார். ஆனந்திரியும் சரி வார்த்தைக்காரன் சரி இதை அப்புறம் காரிய பிரம்ம உபாசனையா தான் அவர் சொல்லி பேசிட்டு பிரயத்தனமா போய் அதுக்கு விரோதமான தன்னுடைய அபிப்பிராயம் இது பரபிரம்ம உபாசனை தான் அப்படின்னு. இதையும் வச்சுட்டு முன்னாடி இருக்கிறத வச்சுன்னு பார்த்தா வனமாலாக்காரருக்கு உள்ளூர அவருக்கு சைவ கிரந்தங்கள்ல ஒரு அபிமானம் இருந்திருக்கலாம்னு தோன்றுது. அது நமக்கு இது மேல ஒன்றும் தீர்மானம் பண்றது பெரியவாளை ஒன்றும் பரீட்சை பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி 2-3 இடத்துல அவர் எழுதுறாரு இங்க இருக்கிறதுக்கு. அது டிப்பணியில அப்படி இருக்க வேண்டாம்ன்றது இருக்கு. நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இது சித்த சுத்திக்கான உபாசனை தான். நமக்கு இது முக்கியமா புரிஞ்சுக்காது. இதை நம்ம தினமும் ஆப்ராயணாது தினமும் மகன்னு சொல்லி பிராணம் படுவதற்கு நம்ம இது உபாசனை பண்ணி பிரம்மலோகத்துக்கு போவோமான நமக்கு அப்படிப்பட்டதான உபதேசம் இல்லை. ஆனால் இது எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்படி இந்த பாகங்களை நம்ம திருவள்ளுவர் அனுசந்தானம் பண்றதுனால நமக்கு சித்த சுத்தி மேல பிரம்மவித ஆத்மோதி பராமம் போது சட்டுன்னு நமக்கு புரிய போகிறது. அப்படின்றதுனால ஸ்ருதி பாஷ அபிப்பிரேதம் இது நிச்சயத்தும் சக்கியதே அப்படின்ட்டு வனமாலக்கார பிரயத்தனமா ஸ்ருதிக்கும் பாஷ்யத்துக்கும் இங்கதான் முக்கிய பிரம்மத்துல தான் தாத்பரியம்னு சாதிக்கிறார். ஆனந்திரியே வார்த்தைக்காக காரிய பிரம்மம் அவர் 2 பேரும் பார்க்கிறார். இது ஒரு சுவாரஸ்யமான விசாரத்துக்கான விஷயம். நம்ம ரெண்டும் இப்படி படிச்சு பார்த்தோம்னா நமக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இந்த பாகம் முடியாது. இது 4 நாளா பார்த்தோம். அடுத்தது 5 பார்க்க போறோம். அது பாங்க உபாசனைன்னு பேர். இது அடுத்த வாரம் பார்க்கலாம்.